வணக்கம். உங்களோடு சில மணித்துளிகள். பல்சுவை பெட்டகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 5இல் வளையாதது 50இல் வளையுமா? வளையாது என்று சொல்லுவார்கள். தமிழில் ரொம்ப சிறப்பான ஒரு தொடர். அது என்ன சொல்வது, ஒரு சொற்றொடர். இந்த ஏன் 5 என்று சொன்னால், 5 வயதுக்குள் குழந்தைகளை மிக சரியாக மிக கவனமாக நாம் வளர்த்தால் அந்த குழந்தை மிக சிறப்பாக இருக்கும். 5 வயது என்பது மிக முக்கியமானது. என் 5 என்பது எனக்கும் பிடித்த ஒன்று. நான் கூட 5ஆவதாக பிறந்தவன் தான். ஆகவே 5 அதனால் கூட எனக்கு பிடிக்கும். எண்கள் பிடிக்கும், அதனால் 5 ரொம்ப முக்கியமானது. அதனால் 5இல் வளையாது 50இல் வளையாது என்று சொல்லுவார்கள். இளம் வயதில் குழந்தைகளுக்கு நல்லவற்றை சொல்லித்தர வேண்டும், நல்ல உணவுகள் தர வேண்டும், சத்தான இயற்கையான உணவுகள். குறிப்பாக நாம் இந்த வெளிநாட்டு உணவுகள் எல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்காமல் அந்த குழந்தைகளை வளர்க்கிற ஒரு முறை இருக்கிறது. பெற்றோர்கள் பொறுமையாக சொல்லித் தருகிறார்கள், மறுக்கவில்லை. ஆனால் இன்றைய சூழலில் நிறைய அவசர யுகம் என்று சொல்லுகிறார்கள். இருவரும் வேலைக்கு செல்லுகிற ஒரு சூழல் இருக்கிறது. அவையெல்லாம் நம் குழந்தைகள் வளர்ப்பில் சிக்கலை தருகிறது. ஆனால் அதையும் தாண்டி குழந்தைகளிடத்திலே அன்பு காட்டுங்கள். குழந்தைகளிடத்திலே உங்கள் நேரத்தை செலவழியுங்கள். எவ்வளவோ தொகைகளை செலவழித்து அந்த குழந்தைங்களுக்கு எதிர்காலத்தில் அவர்கள் சம்பாதிக்கவே முடியாமல் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடுகிறீர்கள். அப்படி ஏற்படுத்துகிற போது நம்முடைய குழந்தைகள் நம்மை பார்க்கிறதா என்றால் சற்று சந்தேகமாக இருக்கிறது. அப்படி இல்லாமல் அவர்களுக்கு பொறுப்பை சொல்லித்தர வேண்டும். கல்வி கற்றுக் கொடுக்கிற போது நம்முடைய இப்படிப்பட்ட ஒரு போதனையும் நாம் தர வேண்டும். அந்த போதனை தான் நீதி போதனை என்றெல்லாம் அப்பொழுது இருந்ததாக சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வகுப்பெல்லாம் வர வேண்டும். அதனால் 5இல் வளையாதது 50இல் வளையாது என்பார்கள். எனவே இந்த 5 வயதுக்குள் குழந்தைகளுக்கு நல்ல நற்பண்புகளை சொல்லித்தாருங்கள். படிப்படியாக அதை நாம் வளர்த்து கொண்டே போகலாம். அதனால் சத்தான ஆகாரங்கள் மிக முக்கியமானது. நான் குறிப்பிட்ட மாதிரி குழந்தைகளுக்கு நற்பண்புகள், நல்லவர்களோடு பழகுகிற முறை, மற்றவர்களுக்கு மரியாதை சொல்லித் தருவது, இவையெல்லாம் கற்றுக் கொடுத்தால் 5 என்கின்ற அந்த எண் மிக முக்கியத்துவமானது. அதனால் 5 வயதுக்குள் இதையெல்லாம் நீங்கள் சொல்லித்தர வேண்டும். நம்முடைய தமிழ்நாடு கூட பாருங்கள், 5 கொண்ட தமிழ்நாடு, 5 நிலங்களை கொண்ட தமிழ்நாடு. ஆகவே நம்முடைய 5 என்பதற்கு இது ஒரு முக்கியமானது. 5 வேளை தொழுவார்கள், தொழுகை நடத்துவார்கள். இஸ்லாத்தில் உள்ளவர்கள் அவர்கள் 5 வேளை. உலகத்தில் 7 கண்டம் இருக்கிறது. 5 கண்டத்தில் தான் மக்கள் வாழ்வதாக சொல்லுகிறார்கள். ஆகவே 5 கண்டம் என்பது மிக முக்கியமானது. அதில் 5 பஞ்சபூதங்கள் நமக்கு 5 என்று நாம் சொல்லுகிறோம். 5 புலன்களை முக்கியமாக கொண்டு இருக்கிறோம். ஆகவே அதனால் தான் 5 என்பது முக்கியத்துவமான ஒன்றாக நாம் கருதுகிறோம். எனவே 5இல் வளையாது 50இல் வளையாது. குழந்தைகளுக்கு 5 வயதுக்குள் நற்பண்புகளை கற்றுக் கொடுப்போம். குழந்தைகளை நாளைய தலைவர்களாக, நாளைய நல்ல மனிதனாக மாற்றுவோம். 5இல் வளையாது 50இல் வளையுமான்னு எங்க டீச்சர் கேட்டாங்க. நான் வளைஞ்சிருக்குன்னு சொன்னேன். அதுக்கு என்ன வெளியே நிக்க வச்சுட்டாங்க. எங்க தாத்தா முதுகுதான். குந்தாணி உனலாம் வெளியில இல்லடி, விடிய விடிய வெங்காய மூட்டையை தூக்க வைக்கணும். வளையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை, வரும் காலம் காயம் மாற்றும். 5இல வளையாதது 50இல வளையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் 5ஐயே வளைக்க போறேன்டா. அண்ணா இது எனக்கு வழக்கம் போல புரியவே. நான் உனக்கு வழக்கம் போல விளக்குறேன்டா. டேய், தமிழ் கத்து கொடுக்கறத இந்த இங்கிலீஷ் கான்வென்ட் குழந்தைங்க கிட்ட இருந்து நான் ஆரம்பிக்க போறேன்டா.